இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. 65ல் எப்படி அந்த உணர்வு கொந்தளித்ததோ அதற்கு இணையாக இப்பொழுது கொந்தளிக்க ஆரம்பித்திருக்கிறது. நடுப்புற காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் புத்தி வந்து இவ்வளோ கேவலமானவனா காங்கிரஸ் இல்லை. இவ்வளோ தூரம் அராஜகம் பிடிச்ச சர்வாதிகாரத்தன்மை கொண்டவர்களாக காங்கிரஸ் இல்லை. ஹிந்தி மொழியை படிங்கன்னு சொன்னப்போ கூட இவ்வளோ கேவலமாக அவன் நம்மக்கிட்ட நடந்துக்கல. அங்கே ஒரு ஜனநாயக பண்பு இருந்தது, எதிர்கருத்துக்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது. இங்கே என்ன இருக்குது? ஹிந்தியை நான் ஏன் படிக்கணும் சொல்லு? அதில் படிச்சானு வேலை கிடைக்க போதா? ஏன்டா வேலை கிடைக்குதுன்னா எதுக்குடா வந்து இப்போ லட்சக்கணக்கில் ஜார்க்கண்டு, ஊபி, பீகார், மத்திய பிரதேஷ் எல்லாம் ஹிந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள் ஏன்டா இங்கே வரான்? உன் லாஜிக் படி பார்த்தீங்கன்னா எதுக்கு வரான்? இங்கே வேலைக்கு தானே, வேலை தேடி தானே வரான். தப்பு இல்லை. இந்தியா ஒரு நாடு, எங்கே வேணால் யார் வேணால் போகலாம், உலகம் பூரா போகலாம். எல்லா நாடுகள்லையும் அந்த வந்தேரிகள்னு சொல்லக்கூடிய புலம்பெயர் மனிதர்கள் தான் வளர்ச்சியை உண்டாக்கியிருக்காங்க. அமெரிக்காவில் இல்லை, இம்மைக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் இருக்கிற ஒரு உலகம் பூரா நடக்கிற விஷயங்க. மைக்ரேஷனு மனிதர்கள் க்ஷணந்தோறும் புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிமிடந்தோறும் மனிதர்கள் புலம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மொழியை கற்றுக்க வரும்போது கற்றுக்கிறான். எவ்வளோ பழைய விஷயம், 100 வருஷம் பிரச்சனை இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் பிரச்சனை. 1938 ராஜாஜி கவர்மெண்ட்டில் இது வந்தது இல்லை.